ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்மளோட எஸ்பிஓவில் என்னென்ன அடுத்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ். ஆக்சுவலாக 15ஆந்தேதியோட வந்து பேங்க் அண்ட் இது டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னு சார் சொல்லியிருந்தாங்க. ஒரு 45 மினிட்ஸ் ஆடியோ வந்து போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த ஆடியோவில் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அதை சில விஷயங்களை பாயிண்ட்டாக எடுத்து நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குது. அந்த ஒரு நாள் டைமுக்குள்ளே ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணிவிடுங்க. அதாவது யார் வந்து எஸ்பிஓவில் கன்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லோரும் அப்டேட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா? இல்லை எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படிங்கிறவங்களும் அப்டேட் பண்ணுங்கள். அப்போனா தான் ரீஃபண்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, இப்படி எதுவுமே பண்ணாமல் இருக்கிற ஐடிஸ் எல்லாத்தையுமே டெர்மினேட் பண்ண போகிறதில்ல, ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஆக்சுவலாக பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் லிஸ்ட்டு போட்டாங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணால் அந்த பேஜில் லாகின் ஆகாது. ஓகேங்களா? அதுதான் ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரீஃபண்டுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அந்த மெயில் ஐடி வித்தின் 3 days மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த 3 daysக்குள்ளே அவங்க சொல்கிற மாதிரி அந்த மெயிலுக்கு ப்ராப்பராக நீங்கள் வந்து மெயில் அனுப்பணும். அப்போனா மட்டும்தான் உங்களோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும். அமௌண்ட் வந்து பிடிச்சிட்டு தான் அமௌண்ட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒர்க் பண்ண அமௌண்ட்டும் கொடுத்துருவோம். சரிங்களா? அதுக்கு வந்து 20% ஆஃப் டிடிஎஸ் எல்லாம் பிடிச்சது போக தான் உங்களுக்கு தருவாங்க. ஓகேங்களா? இது நெக்ஸ்ட்டு ரீஃபண்டுக்கான இன்ஃபர்மேஷன். ரீஃபண்ட் வந்து நம்மளுக்கு வேணுங்கிறவங்க இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மெயில் ஐடி கொடுத்த வித்தின் 3 daysக்குள்ளே கண்டிப்பாக மெயில் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அவங்க என்ன ப்ரொசீஜரில் பண்ண சொல்கிறாங்களோ அந்த ப்ரொசீஜரில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளோடது ஏப்ரல் மந்த்துக்குள்ளே நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற நீங்கள் எல்லோரும் எவ்வளோ ஏர்ன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக 0 ஆக்கிடுவாங்க. ஓகேங்களா? அதாவது நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட்டோபேயாக கிரெடிட் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரலில் ஃபுல்லாக 0 பண்ணிவிடுவாங்களாமா. ஓகேங்களா? அதாவது இந்த மந்த் எண்டுக்குள்ளே மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் வந்து அவங்கவுங்க டேஷ்போர்டில் இருக்கிற அமௌண்ட்டை 0 பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே எல்லாருக்கும் வந்து ஏப்ரல் எண்டுக்குள்ளே எல்லாருக்கூட பேமெண்ட்டும் அவங்கவுங்களுக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரியும் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அது வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ப்ரொசீஜருக்கு வந்து நம்ம போகிறோம். அதுதான் 4th பாயிண்ட்டு. அது என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பே அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பே அவுட் மாதிரி இருக்க போகுதுன்னு ஆல்ரெடி சொன்னாங்க. அந்த ஆட்டோ பே அவுட்காக சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. கம்பெனி வந்து அந்த சாஃப்ட்வேர் கூட டைப் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் ஆட்டோ பே அவுட் கொடுக்க முடியும். அது கொஞ்சம் பேராக எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால முதல்ல நம்ம டேஷ்போர்டை 0 பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட டேஷ்போர்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிறது நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது என்னோடய சஜஷன். இது வந்து இந்த வாய்ஸில் அவர் சொல்லலை. ஓகேங்களா? இது என்னோடய சஜஷன். ஜஸ்ட்டு ஃபார் ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நான் சொல்கிறேன். இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டாக இந்த வாய்ஸில் வந்து சார் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ரீஃபண்டுக்கு வந்து அந்த மெயில் ஐடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு எதுவுமே அதை பற்றி பேச போகிறது கிடையாது. ஓகேங்களா? அதுவும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது, பிளான் எப்படி கொண்டு வருவோம் அப்படிங்கிறத பற்றிலாம் நாளையோட அப்டேஷனில் நாளைக்கு அவங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து சண்டே வந்து சொல்ல முடிஞ்சால் சொல்கிறேன், இல்லைனா மண்டே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மெயினாக பண்ண வேண்டியது ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் எல்லோரும் அப்டேட் பண்ணிவிடுங்க. வேணுங்கிறவங்களும் சரி, வேண்டாங்கிறவங்களும் சரி. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.